வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸில் ரெண்டாவது பார்ட்டாக பார்க்குறோம். அதாவது டோட்டலாக சொல்யூஷன் சாப்டர்னுடைய மூணாவது பார்ட்டாகவும் கான்சன்ட்ரேஷன் டேர்மில் ரெண்டாவது பார்ட்டாகவும் பார்க்குறோம். பார்ட் 2 வீடியோவாகவும் இதை பார்க்குறோம். இதில் ரெண்டு கான்சன்ட்ரேஷன் முதலே நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இந்த 5 கான்சன்ட்ரேஷனும் பார்த்துட்டோம். இப்போ மொலாலிட்டி அண்ட் மொலாரிட்டி ரெண்டும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். புரியுதா? ரைட். ஸோ இப்போ தான் நம்ம டாக்டர் பாலாஸ் கெமிஸ்ட்ரி சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷனை கொடுத்துட்டு வீடியோக்கு ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவை ஷேரும் பண்ணி விட்டுருங்க. ஓகேயா? ரைட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மொலாரிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். வாட் இஸ் மொலாரிட்டி? ஸோ நமக்கு கான்சன்ட்ரேஷன் டேர்மில் முக்கியமான ஒரு டேர்ம் வந்து மொலாரிட்டி. இதை வந்து கேபிட்டல் எம் அப்படின்னு சொல்லிட்டு ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. அப்போ கேபிட்டல் எம் மொலாரிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, இட் இஸ் நத்திங் பட் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்கு முன்னாடி காம்போனன்ட்னு எடுத்தோம், பட் இங்கே எக்ஸாக்டாக மென்ஷன் பண்ணினோம் சொல்யூட். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட், நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் divided by what is that? Total volume of solution. Total volume of solution in liters. Total volume of solution in liters அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. இதான் என்னது? மொலாலிட்டிக்கான ஃபார்முலா. ஸோ மொலாரிட்டி இஸ் நத்திங் பட் மொலாரிட்டிக்கான ஃபார்முலா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் பை டோட்டல் வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் லிட்டர்ஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க. சரியா? அப்போ இங்கே ஜென்ரலாகவே மொலாரிட்டி வேரிஸ் வித் டெம்பரேச்சர். ஏன் டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்? ஏன்னா டினாமினேட்டரில் என்ன இருக்குது? தெர் இஸ் அ வால்யூம். அப்போ வால்யூம் டிபெண்ட்ஸ் ஆன் டெம்பரேச்சர் இல்லையா? அப்போ டெம்பரேச்சரை பொறுத்து மொலாரிட்டி சேஞ்ச் ஆகும்னு அர்த்தம். புரியுதா? மொலாரிட்டி வேரிஸ் வித் டெம்பரேச்சர் அப்படின்னு அர்த்தம். புரியுதா? இப்போ இது பேஸில் ப்ராப்ளம் பார்க்கலாம். ப்ராப்ளம் என்ன கொடுக்குறாங்கன்னா, மொலாரிட்டி ஆஃப் 3.72 moles of NaBr in 755 ml of solution அப்படின்னு கொடுக்குறாங்கண்ணா. சரியா? அப்போ என்ன கொடுத்துருக்காங்க? they have given the மொலாரிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ மொலாரிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா என்னென்ன கொடுத்துருக்காங்க? மோல்ஸ் வேணும், வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் வேணும். கரெக்டாக? அப்போ மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் கொடுத்துருக்காங்களாம் பாருங்கள். எஸ், மோல்ஸ் இஸ் கிவன் ஆஸ் வாட்? 3.72 moles டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் லிட்டரில் வேணும், ஆனால் எம்எல்ல கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? அப்போ எனக்கு என்ன பண்ணோம்? லிட்டரில் கன்வெர்ட் பண்ணால் டிவைட் பை 1000. அப்போ 0.755 லிட்டர். அவ்வளோதான். சரியா? அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் 3.72 by 0.755. If you take it, what is the value? Approximately 4.92 moles per liter. இதான் என்னது? மொலாரிட்டி வேல்யூ. இந்த ப்ராப்ளத்துக்கான மொலாரிட்டிக்கான ஆன்சர். புரியுதுங்களா? வெரி சிம்பிள் கண்ணா, வெரி சிம்பிள். ஓகே? அப்போ மொலாரிட்டி அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன், டோட்டல் வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் லிட்டர்ஸ். அவ்வளோதான், சிம்பிள். புரியுதா? ரெண்டாவது ப்ராப்ளம் பாருங்க. இப்படியே கேட்குறாங்க, ஃபைண்ட் மொலாரிட்டி of a solution. Find molarity of a solution from 275 gram of copper sulfate in water. Make it to 3 liter. என்ன கேட்குறாங்க? மேக் இட் டு 3 லிட்டர். அப்போ டோட்டல் வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் 3 லிட்டர்ஸ்ன்னு கொடுத்துட்டு அதுக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க? மொலாரிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ போன கேஸில் டைரெக்டாக மோல்ஸ் என்னன்னு கொடுத்துட்டாங்க. பட் இங்கே மோல்ஸ் கொடுக்கல. என்ன கொடுத்துருக்காங்க? அதுக்கு பதிலாக
மாஸ் ஆஃப் காப்பர் சல்ஃபேட் மட்டும் கொடுத்துருக்காங்க. புரியுதா? வாட் தே கிவன். அப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா வாட் தே ஆஸ்ட் மொலாரிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. மொலாரிட்டி வேணும்னா மோல்ஸ் ஆஃப் காப்பர் சல்ஃபேட் வேணும் டிவைட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் லிட்டரில் வேணும். இதுதான் என்னது மொலாரிட்டிக்கான ஃபார்முலா. அப்போ மோல்ஸ் ஆஃப் காப்பர் சல்ஃபேட் வேணும்னா மோல்ஸ் ஆஃப் காப்பர் சல்ஃபேட் அப்போ வேணும்னா வாட் இஸ் த ஃபார்முலா? மோல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? மாஸ் பை மோலார் மாஸ். கிவன் மாஸ் பை மோலார் மாஸ். மாஸ் எவ்வளோ கண்ணா கொடுத்துருக்காங்க? இட் இஸ் கிவன் ஆஸ் 275 கிராம். கரெக்டா? மோலார் மாஸ் ஆஃப் காப்பர் சல்ஃபேட் பார்க்கணும். காப்பர் சல்ஃபேட் பார்க்கணும் மோலார் மாஸ். சரியா? காப்பருக்கு வந்து எவ்வளவு? 63.5 கிராம்ஸ். சல்ஃபருக்கு 32 கிராம்ஸ். ஒரு சல்ஃபர் தான் இருக்கு. ஆக்சிஜனுக்கு 4 ஆக்சிஜன் இருக்கு, 64. அப்போ 64, 68, 98, 103, 159 63.5, 95.5, 99.5, 159.5. கரெக்டா? அப்போது இது எவ்வளவு? 159.5 கிராம் பர் மோல். அப்போ கிராமும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா யூ வில் கெட் இன் டர்ம்ஸ் ஆஃப் மோல்ஸ். அப்ராக்சிமேட்லி இது 1.69. ஓகே, இந்த ரேஞ்ச் கிடைக்குது. இப்போ மோல்ஸ் ஆஃப் காப்பர் சல்ஃபேட் தெரிஞ்சிச்சு. இவ்வளோ மோல்ஸ் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அடுத்து என்ன வேணும்? மொலாரிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ மொலாரிட்டிக்கு ஃபார்முலா என்ன? மோல்ஸ் 1.69 டிவைடட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? மேக் இட் அப் டு 3 லிட்டர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 3 லிட்டர்ஸ். அப்போ இவர் மோல்ஸு, இவர் லிட்டரு டிவைட் பண்ணிங்கன்னா அப்ராக்சிமேட்லி 0.56 மோல்ஸ் பர் லிட்டர்னு கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா கேபிட்டல் எம் அப்படின்னு கொடுக்கலாம். மொலாரிட்டி அப்படின்னு கொடுக்கலாம். புரியுதான்னு செக் பண்ணுங்கள். வெரி சிம்பிள் ப்ராப்ளம் தான். டைரெக்டாக ஃபஸ்ட்டு கேஸில் டைரெக்டாக மோல்ஸ் கொடுத்துட்டாங்க. ரெண்டாவது கேஸில் என்ன கொடுத்துட்டாங்க? மாஸ் கொடுத்துட்டு மோல்ஸ் கண்டுபிடிச்சி மோலாரிட்டி ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். மற்றபடி எந்த சேஞ்சும் கிடையாது. புரியுதா? ஃபஸ்ட்டு கேஸில் டைரெக்டாக மோல்ஸ் கொடுத்தனால மோல்ஸ் பை வால்யூம்னு போட்டிங்க. ரெண்டாவதுல மாஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ மோல்ஸ் கண்டுபிடிச்சி அப்புறம் வால்யூமில் டிவைட் பண்ணி மோலாரிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கீங்க. புரியுதா? இது ரெண்டாவது ப்ராப்ளம். புரியுதுங்களா? இப்போ மூணாவது ப்ராப்ளம் பாருங்கள். இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் வேறு டைப்பில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா பாருங்கள். ஹவு மெனி லிட்டர் ஆஃப் 6 மோலார் மொலாரிட்டி தான் 6 மோலார் சொல்யூஷன் ஆஃப் அசிட்டிக் ஆசிட், what it is called acetic acid, contains 0.0030 moles of acetic acid அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? அப்போ வாட் தேர் ஆஸ்கிங் அபவுட் த வால்யூம். ஹவு மெனி லிட்டர்னு வால்யூம் கேட்குறாங்க. என்ன கொடுத்துருக்காங்க? மொலாரிட்டி கொடுத்துட்டாங்க. எவ்வளோ? 6 மொலாரிட்டின்னு சொல்லிட்டாங்க. மோல்ஸும் கொடுத்துட்டாங்க. எவ்வளோ கொடுத்துட்டாங்க? 0.0030 மோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கரெக்டா? அப்போ டைரெக்டாக மொலாரிட்டிக்கு ஃபார்முலா என்ன? மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன். கரெக்டா? இப்போ எனக்கு என்ன வேணும்? மொலாரிட்டி தெரியும், மோல்ஸ் தெரியும், வால்யூம் கண்டுபிடிச்சா போதும். அப்போ வால்யூமுக்கு ஃபார்முலா என்ன? வால்யூம் தட் இஸ் ஈக்குவல் டு மோல்ஸ் பை மொலாரிட்டி. கரெக்டாகண்ணா? அப்போ மோல்ஸ் எவ்வளவு? 0.0030 divided by 6 molarity. அப்போ என்ன எடுக்கலாம்? It is given as 0.0005 which is nothing but 5 into 10 power minus 4 liter. புரியுதுங்களா? ஏன்னா இவர் மோல்ஸில் யூனிட் இருப்பார், இவர் மோல்ஸ் பர் லிட்டரில் இருப்பார் யூனிட். அப்போ மோல் கேன்சல் ஆயிடுச்சுன்னா மேலே வரும்போது லிட்டருக்கு வந்துடும். அப்போ வாட் இஸ் த வேல்யூ? வால்யூம் இஸ் நத்திங் பட் 5 into 10 power minus 4 லிட்டர் அப்படின்னு கொடுப்பாங்க. புரியுதுங்களா? வெரி சிம்பிள் கண்ணா, வெரி சிம்பிள். ஓகே, இந்த மாதிரி கேட்கலாம் மொலாரிட்டிக்கு. ஓகேயா? ரைட்.
நாலாவது ப்ராப்ளம் இப்படி கூட கேட்கலாம் பாருங்களேன், இந்த மாதிரி கேட்கலாம். அதாவது 30 கிராம் ஆஃப் CONO3 twice dot 6H2O in 4.3 liters. Find molarity ன்னு கேட்குறாங்க. Find molarity. இப்போ இங்கே molarity find out பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. மோல்ஸ் ஆஃப் solute கொடுத்துருக்காங்களா? இல்லை. they given a mass of solute கொடுத்துட்டாங்க. mass of solute is given as 30 grams. கரெக்டா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? volume of solution is given. how much it is given? 4.3 liter அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டா? எனக்கு molarity ஃபார்முலா வேணும், என்ன பண்ணலாம்? moles of solute by volume of solution in liter. அப்போ moles of solute வேணும்னா mass by molar mass. mass கொடுத்துட்டாங்க, you have to find out the molar mass directly. ஓகே, இதுக்கு என்னெல்லாம் கொடுத்துட்றாங்கன்னா கோபால்ட்டுக்கு மாஸ் கொடுத்துட்றாங்கண்ணா. எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 58.7. சரியா? நைட்ரஜனுக்கு we know that it is 14. ஆக்சிஜனுக்கு we know that it is 16. வாட்டருக்கு we know that it is 18. அவ்வளோதான். இப்போ இந்த ஃபார்முலாக்கு இதை அக்கமடேட் பண்ணணும். அப்போ எத்தனை கோபால்ட் இருக்குது? ஒரு கோபால் தான் இருக்குது. அப்போ இன்ட்டு 1. நைட்ரஜன் எத்தனை இருக்குது? NO3 ட்வைஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நைட்ரஜன் இன்ட்டு 2. கிளியரா? ஆக்சிஜன் 3 ஆக்சிஜன் இருக்கு உள்ள, 2 into 3 அப்போ 6 ஆக்சிஜன்ஸ். கரெக்டா? வாட்டர் எத்தனை இருக்கு? இன்ட்டு 6H2Oன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அதையும் இன்க்ளூட் பண்ணும், 6ஆல் மல்டிப்ளை பண்ணும். சரியா? அப்போ இது ஒரு 58.7. 2 இன்ட்டுனா இது எவ்வளவு? 28 வருமா? 28. இது எவ்வளவு? 6 ஆர்னா 6 18 96. இது எவ்வளவு? 18னா 5 8 are 19 90 108 108. புரியுதா? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா you will be getting 8 7 8 16 22 80 9 290.7 அப்படின்னு கிடைக்குது. இது என்னது? இது என்னது? மோலார் மாஸ். மாஸ் எவ்வளோ உங்களுக்கு? உங்களுக்கு மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் வேணுங்கண்ணா. அப்போ மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் வேணும்னா வாட் யூ ஹாவ் டேக்கன்? மாஸ் பை மோலார் மாஸ். மாஸ் எவ்வளவு? 30 கிராம்ஸ். மோலார் மாஸ் எவ்வளவு? 290.7 கிராம் பர் மோல். அவ்வளோதான். கிராம் கிராம் கேன்சல் பண்ணலாம். அப்ராக்சிமேட்லி இஃப் வி கேல்குலேட் இட் we will be getting in the range of 0.103 இப்படி கிடைக்கும். இவ்வளோ மோல்ஸ். புரியுதா? அப்போ மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் தெரிஞ்சு, வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் ஆல்ரெடி கிவன், தட் இஸ் 4.3 லிட்டர்னு கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன பண்ணிடலாம்? மொலாரிட்டி வேணும்னா 0.103 moles divided by 4.3 liters. If you take it, we will be getting 0.024 moles per liter. That could be the answer for molarity. அதாவது மொலாரிட்டிக்கான ஆன்சர் அப்படின்றோம். புரியுதான்னு பாருங்க. வெரி சிம்பிள் கண்ணா, வெரி சிம்பிள். ஓகே, வெரி வெரி சிம்பிள். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? அப்போ மொலாரிட்டி நீங்கள் இந்த மாதிரி ப்ராப்ளம் டிஃப்ரெண்ட் டைப்பில் மொலாரிட்டிக்கு கேட்கலாம். சரியா? அடுத்த கான்சன்ட்ரேஷன் டேர்மு மொலாலிட்டி. மொலாலிட்டி இதை வந்து ஸ்மால் எம் அப்படின்னு கொடுப்பாங்க. ஸ்மால் எம். அப்போ ஸ்மால் எம் மொலாலிட்டி தட் இஸ் ஈக்குவல் டு சேம் கண்ணா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் இதில் எந்த சேஞ்சும் இல்லை. ஆனால் டினாமினேட்டரில் வால்யூம் ஆஃப் சொல்யூஷனுக்கு பதிலாக மாஸ் ஆஃப் சால்வெண்ட், இங்கே மட்டும்தான் சால்வெண்ட், பெர் கேஜி. மாஸ் ஆஃப் சால்வெண்ட் பெர் கிலோகிராம். அதான் மொலாலிட்டிக்கான ஃபார்முலா. மொலாரிட்டி வேற, மொலாலிட்டி வேற. மொலாலிட்டி அப்படிங்கிறது மாஸ் ஆஃப் சால்வெண்ட் பர் கேஜி டினாமினேட்டரில் வரும். புரியுதா? வெரி சிம்பிள் கண்ணா. ஓகே, ரைட். பாருங்களேன், இப்போ இதை பேஸ் பண்ண ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஏஃப் இது ஒரு புக் பேக் கொஸ்டின் தான். இஃப் த டென்சிட்டி ஆஃப் lake water, if the density of lake water is
1.25 gram per ml density கொடுத்துட்டாங்க. if it contains 92 gram of Na plus ions per kg அப்படின்னு கொடுக்குறாங்க. calculate molality மொலாலிட்டியை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. சரியா? அப்போ மொலாலிட்டிக்கு ஃபார்முலா என்ன? மொலாலிட்டிக்கு ஃபார்முலா என்ன? மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை மாஸ் ஆஃப் சால்வெண்ட் இன் கிலோகிராம்ஸில் எடுத்துக்கணும். அவ்வளோதான். இதுதான் மொலாலிட்டிக்கான ஃபார்முலா. ஓகே. அப்போ என்ன கிவன்னு பாருங்க. மோல்ஸ் தெரியுமா? தெரியாது. அப்போ மாஸ் ஆஃப் சொல்யூட் கொடுத்துருக்காங்களா? செக் பண்ணுங்க. மாஸ் ஆஃப் சொல்யூட் அதாவது மாஸ் ஆஃப் Na plus அயான்ஸ் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு? 92 கிராம்னு கொடுத்துருக்குறாங்க. கரெக்டா? ரைட். அப்போ மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் கண்டுபிடிக்கலாமா? அப்போ மோல்ஸ் ஆஃப் Na plus அயான்னா மாஸ் பை மோலார் மாஸ் தானே. மாஸ் 92 கிராம், மோலார் மாஸ் எவ்வளவு? 23 கிராம் பர் மோல். சோடியத்துக்கு மோலார் மாஸ் 23 தானே. அப்போ கிராம் கேன்சல் பண்ண என்ன வரும்? 4 மோல்ஸ் அப்படின்னு கிடைக்கும். அப்போ மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் எவ்வளவு? 4 மோல்ஸ். புரியுதா? இப்போ அடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம்? மொலாலிட்டிக்கு போயிடலாம். அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் எவ்வளவு? 4 மோல்ஸ். மாஸ் ஆஃப் சால்வெண்ட் எவ்வளோவுக்கு கொடுத்துருக்காங்க? பெர் கேஜி. அப்போனா பெர் 1 கிலோகிராம். அப்போ என்ன வரும்? 4 மோல்ஸ் per kilogram. இதான் என்னது? மொலாலிட்டி. அப்போ மொலாலிட்டி இஸ் நத்திங் பட் 4 மோல்ஸ் per kg. இதான் என்னதுன்னா மொலாலிட்டிக்கான ஆன்சர். புரியுதான்னு பாருங்க. மொலாலிட்டியை டைரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் நீங்கள். வெரி சிம்பிள். புரியுதான்னு பாருங்க. ஓகே. அப்போ மொலாரிட்டினா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் லிட்டர். இட் வேரிஸ் வித் டெம்பரேச்சர். பட் இங்கே டெம்பரேச்சரை பொறுத்து மாறாது. பிகாஸ் மாஸ் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் டெம்பரேச்சர். புரியுதா? ஏன்னா இங்கே டினாமினேட்டரில் மாஸ் ஆஃப் சால்வெண்ட் தான் இருக்குது. தட் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் டெம்பரேச்சர். புரியுதா? ரைட். அடுத்து பாருங்க மொலாரிட்டி. இந்த பக்கம் மொலாரிட்டி எடுத்துக்கிறேன், இந்த பக்கம் மொலாலிட்டி எடுத்துக்கிறேன். சரியா? மொலாலிட்டி அதாவது இது கேபிட்டல் எம், இது ஸ்மால் எம் எடுத்துக்கிறேன். சரியா? இப்போ மொலாரிட்டி சொல்யூஷன் மேக் பண்ணுறது ஈஸியா இல்லை மோலால் சொல்யூஷன் மேக் பண்ணுறது ஈஸியா அப்படின்னு பார்க்கலாம். இப்போது எனக்கு வந்து ஒரு 1 மோலார் சொல்யூஷன் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்? அதனுடைய பர்டிகுலர் ஒரு மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்? ஒரு 5 கிராம் சால்ட் எடுத்துக்கிறேங்கண்ணா. சரியா? ரைட். இப்போது எனக்கு 1 மோலார் சொல்யூஷனுக்கு வந்து 5 கிராம் தான் தேவைப்படுதுன்னு வச்சுக்கலாம். 1 மோலார் சொல்யூஷன் மேக் பண்ணுறதுக்கு 5 கிராம் தேவைப்படுது. அப்போனா நான் என்ன பண்ணணும்னா 1 மோலார் சொல்யூஷன்னா என்ன அர்த்தம்? மோல்ஸ் ஆஃப் சொல்யூட். அப்போ அந்த மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் நான் கேல்குலேட் பண்ணிட்டேன். அதுக்கு வந்து மாஸ் வந்து ஈக்குவலன் மாஸ் வந்து எவ்வளோ? ஒரு 5 கிராம் தான். அப்போ 5 கிராமு எனக்கு தேவைப்படுது. அதை நான் எவ்வளோ வால்யூமில் கொடுக்கணும்? 1000 ml கொடுக்கணும். ஏன்னா மோல்ஸ் பெர் லிட்டர் தான் மொலாரிட்டி. புரியுதா? அப்போது நான் என்ன பண்ணோம்? இங்கே ஒரு மார்க்கிங் இருக்கும். 1000 ml வரைக்கும் மார்க்கிங் இருக்கும், அல்லது 1 லிட்டர் வரைக்கும் மார்க்கிங் இருக்கும். நான் இப்போ ஃபஸ்ட்டு இந்த 5 கிராம் சால்ட்டை உள்ளே ஆட் பண்ணிவிடுவேன். சரியா? ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அப் டு 1000 ml வரைக்கும் என்ன பண்ண போகிறேன்? சால்வெண்ட்டை ஆட் பண்ணி ஃபில் பண்ண போகிறேன். புரியுதா? இப்படி தான் நீங்கள் மோலார் சொல்யூஷன் மேக் பண்ணணும். புரியுதா? மோலார் சொல்யூஷன் எப்படி மேக் பண்ணோம்? ஃபஸ்ட்டு சொல்யூட் ஆட் பண்ணினோம், அதுக்கப்புறம் அப் டு 1000 ml வரைக்கும். அப்போ அந்த ரேஞ்ச் வந்து ஃபிக்ஸ்டு வால்யூம். 1000 ml வரைக்கும் நான் என்ன பண்ணினோம்? ஃபில் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் குலுக்கிட்டேன்னா ஐ வில் கெட் வாட்? மோலார் சொல்யூஷன் கிடச்சிரும். புரியுதா? அப்போ 5 கிராம் சால்ட் எடுத்து ஃபஸ்ட்டு உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அப் டு 1000 ml வரைக்கும் அந்த சால்வெண்ட்டை ஃபில் பண்ணணும். அப்படி பண்ணால் எனக்கு கிடைக்கிறது மோலார் சொல்யூஷன். புரியுதா? இதுவே மோலால் சொல்யூஷன் அப்படின்னா இது ப்ரிப்பேர் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி.
ஏன்னா இது நான் என்ன எடுத்துக்க போகிறேன், எடுத்துக்கூடிய மாஸ் ஆஃப் சால்வெண்ட் எவ்வளோ 1 kg. சரியா, 1 kgயில் நான் எவ்வளோ ஆட் பண்ண போகிறேன், 5 கிராம் சொல்யூட் ஆட் பண்ண போகிறேன். புரியுதா, 5 கிராம் சால்ட்டு இன் 1 kg ஆஃப் சால்வெண்ட். புரியுதா, 5 கிராம் ஆஃப் சால்ட்டு இன் 1 kg ஆஃப் சால்வெண்ட். அப்போ கேஜி நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருவேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், டைரெக்டாக 5 கிராம் ஆட் பண்ணால் போதும், முடிஞ்சு. இப்போ நீங்கள் இதுவே லிக்விட் சொல்யூஷனாக இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், நீங்கள் 1 kg ஆஃப் சால்வெண்ட் நீங்கள் ஆட் பண்ணிடுறீங்க டைரெக்டாக, அதில் 5 கிராம் சால்ட் ஆட் பண்ணால் முடிஞ்சு மோலால் சொல்யூஷன் மேக் பண்ணிடலாம். ஆனால் மொலாரிட்டிக்கு நீங்கள் கேர்ஃபுல்லாக 1000 ml வரைக்கும் பொறுமையாக வாட்டர் ட்ராப் பை ட்ராப்பாக ஆட் பண்ணி என்ன பண்ணணும், மேக் பண்ணணும். அப்போ மேக்கிங் ஆஃப் மோலார் சொல்யூஷன் இஸ் டஃப் when compared to மோலால் சொல்யூஷன். அப்போ ஈஸி டு மேக் அப்படின்னா இவர் தான். ஓகேயா, இவர் ஹார்டு டு ப்ரிப்பேர். புரியுதா, இதை மேக் பண்ணுறது ஈஸி, மோலார் சொல்யூஷனை மேக் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா கரெக்டாக வால்யூமை கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணணும், ட்ராப் பை ட்ராப்பை ஆட் பண்ணி கரெக்டாக என்ன பண்ணணும், அந்த 1000 ml ஸ்டாப் பண்ணணும், இல்லைனா கான்சன்ட்ரேஷன் சேஞ்ச் ஆகிடும். ஆனால் மொலாலிட்டிக்கு அப்படி கிடையாது. 1 kg எடுத்தோமா 5 கிராம் போட்டோமா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். புரியுதா, இட்ஸ் வெரி சிம்பிள். புரியுதா, புரியுது இல்லையா? இப்போது இதில் நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு 5 கிராம் சுகர் ஆட் பண்ணுறேன் கண்ணா. ஓகேயா, அப்போ என்ன பண்ணோம், ஆல்ரெடி 5 கிராம் சால்ட் இருக்குது, இப்போ திருப்பி ஒரு 5 கிராம் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். புரியுதா, இப்போ இந்த 5 கிராம் ஒரு 5 ml ஆக்குபை பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க, இந்த 5 கிராம் ஒரு 5 ml ஆக்குபை பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ டோட்டல் 10 ml போயிடுச்சா. அப்போ மீதி எவ்வளோ ஆட் பண்ணோம், 990 ml தான் நீங்கள் வாட்டர் ஆட் பண்ண போகிறீங்க. அதாவது அப் டு 1000 வரைக்கும் ஃபில் பண்ணுவீங்க. ஆல்ரெடி 10 mlக்கான ஸ்பேஸ் இது ஆக்குபை பண்ணிடுச்சு. மீதி 990 ml கேர்ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். அந்த 1000 ml வரைக்கும் அப் டு அந்த மார்க்கிங் வரைக்கும் யூ ஹேவ் டு மேக் இட். அப்போ இதுவுமே கஷ்டம். புரியுதா, ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இங்கே என்ன பண்ணலாம், இன்னொரு 5 கிராம் சால்ட்டை 5 கிராம் சுகரை அசால்ட்டாக ஆட் பண்ணலாம். 5 கிராம் சுகரை நீங்கள் ஈஸியாக ஆட் பண்ணலாம். ஏன்னா இந்த 5 கிராம் சால்ட் இன் 1 kg, இந்த 5 கிராம் சுகர் இன் 1 kg. புரியுதா, அப்போ 1 kgங்கிறது ஃபிக்ஸ்டு வேல்யூ. அப்போ அதில் என்ன ஆகாது, டோட்டல் மாஸ் வந்து ஆட் ஆகிட்டு தான் போகுமே தவிர இங்கே டோட்டல் வால்யூம் மாதிரி ஃபிக்ஸ் ஆகலை. இது 1000 ml தான், எவ்வளோ இருந்தாலும் 1000 ml தான். 5 கிராம் சால்ட்டா 5 ml ஆக்குபை பண்ணுதா, அப்போ மீதி 995 ml ஆட் பண்ண போகிறீங்க. இந்த கேஸில் இன்னொரு 5 கிராம் ஆட் பண்ணுறீங்களா, அது ஒரு 5 ml ஆக்குபை பண்ணுதா ஸ்பேஸ் லிக்விடில், அப்போ இன்னொரு 990 ml ஆட் பண்ணால் போதும். இங்கே அப்படி கிடையாது. 5 கிராம் சால்ட்டை தூக்கி 1 kgயில் போடலாம், 5 கிராம் சுகர் தூக்கி 1 kgயில் போடலாம், முடிஞ்சு போச்சு. தட் வில் கிவ்ஸ் மோலால் சொல்யூஷன், திஸ் வில் கிவ் மோலார் சொல்யூஷன். அப்போ மேக் பண்ணுறது இங்கே ஈஸி, இங்கே கஷ்டம். இதுதான் மோலார் சொல்யூஷனுக்கும் மோலால் சொல்யூஷனுக்கும் உள்ள மெயின் டிஃப்ரென்சஸ்க்கண்ணா. புரியுதா, முக்கியமான விஷயம், இட் வேரிஸ் வித் டெம்பரேச்சர். வேரிஸ் வித் டெம்பரேச்சர். ஏன் டெம்பரேச்சரை பொறுத்து இது வேரி ஆகுது, ஏன்னா வால்யூம் ஆஃப் சொல்யூஷனை டிபெண்ட் பண்ணியிருக்கு. இங்கே டஸ் நாட் டிபெண்ட் ஆன் டெம்பரேச்சர். ஓகே, டஸ் நாட் டிபெண்ட் ஆன் டெம்பரேச்சர். டெம்பரேச்சரை பொறுத்து இது மாறாது. ஏன் டெம்பரேச்சரை பொறுத்து மாறாது, ஏன்னா டினாமினேட்டரில் என்ன இருக்காரு, மாஸ் ஆஃப் சால்வெண்ட் தான் இருக்காரு. இங்கே மொலாரிட்டியில் தான் வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் லிட்டர் இருக்கார். புரியுது இல்லையா, இதுதான் மொலாரிட்டிக்கும் உள்ள மெயின் டிஃப்ரென்சஸ். ஐ திங்க் ஸோ டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். முக்கியமாக டாக்டர் பாலாஸ் கெமிஸ்ட்ரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. கீப் க்ளீன், கோ க்ரீன். நன்றி, வணக்கம்.